வேதம், அதற்குள்ள அங்கங்கள், உபனிஷத்துக்கள், பிரம்மசூத்திரம். கவனிச்சுன்னு வாங்கோ, கதையா கேட்டுட்டு போனா போறேன். அது மாதிரி எனக்கும் சொல்ல தெரியும். ஜனரஞ்சகமா உங்களுக்கு பொழுது போற மாதிரி 1.5 மணி நேரத்துல சொல்லிட்டு எனக்கு போக தெரியும். இது ஒரு தபஸா கிளாஸா எடுத்துதான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். 14 வித்தைன்னு நாம் சொல்லுவோம். இந்து மதத்துல மொத்தம் எத்தனை படிப்பு இருக்கு அப்படின்னா 14 படிப்பு இருக்கு. 4 வேதம், 6 அங்கம், 4 சாஸ்திரம். 4 வேதம், அதுக்கு 6 அங்கம், கிராமர். அதெல்லாம் 4 சாஸ்திரம், 4 வகையான சாஸ்திரம் இருக்கு. இதுக்கு 14 வித்தைன்னு பேர். இந்த 14 வித்தையையும் படிச்சா என்ன தெரியுமோ அது இந்த பாரதத்தை படிச்சா தெரியும். சாங்கோபனிஷதாஞ்சைவ வேதானாம் விஸ்தர கிரியா பிரம்மன் வேத ரகஸ்யஞ்ச யச்சான் துவஸ்தாபிதம் மயா. இந்த பாரதத்தை படிச்சா அத்தனை விஷயம். எத்தனை இடத்துல பகவத்கீதைக்கு மேல ஒரு வேதாந்தத்தை பேசுற கிரந்தம் உண்டா? சனத் சுஜாத்தியம்னு இருக்கு, அதுக்கு மேல ஒரு கிரந்தம் உண்டா? விதுர நீதி, யக்ஷ பிரஷ்னம், பீஷ்மாச்சாரியால் உபதேசம் பண்ணினதான சாந்தி பர்வா, அனுசாசன பர்வா, இதெல்லாம் தர்ம விஷயங்கள் எல்லாம் வருது இதுல. அதனால இத பண்ணணும்னா எழுதிவிடணும். எதுவுமே 10 தடவை படிக்கிறதுக்கு சமானம் ஒரு தடவை எழுதுறது. இதெல்லாம் நாம எழுதுறது லேக்கணம்ங்கிற என்னமோ அவன் நான் பேப்பரை கண்டுபிடிச்சேன், பேனா கண்டுபிடிச்சேன், இதே சொல்லிட்டு இருக்கான் வெளிநாட்டுக்காரன். எழுதுறதுங்கிறத கண்டுபிடிச்சதே நாம தான். நாம எதுல எழுதினோம்னா அந்தந்த காலத்துல அந்த புஸ்தகத்தோட வேல்யூவை பொறுத்து எழுதினோம். சில புஸ்தகத்துக்கு ஓலையில எழுதிட்டு விட்டுருவா. சில புஸ்தகம் இதை விஷயத்தை பார்த்த எல்லாம் செப்பு பட்டயத்துல எழுதியிருப்பா. சிலதை பார்த்த எல்லாம் கல்வெட்டுல இருக்கும். எழுதுறது அப்படிங்கிறது எழுதி வச்சுடணும். நிலையா காலத்துக்கு காலம். என்ன ஒருத்தர் சொன்னார், அவர் சொன்னது வாஸ்தவம் தான், ஆனா எனக்கு அதுக்கு டைம் இல்லை. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ விஷயங்களை தேடி சொன்னாலும் உங்க காலத்தோட அது நின்று போயிடு சாமின்னாரு. நீங்க ஒரு நூலா போட்டாதான் நிற்கும், அது பரம்பரையா வரும். அது இல்லைன்னா இதை சொன்னவர் ஆச்சரியப்படுவேன். நீங்க சொன்னா தருமபுரம் ஆதீனம்னு மயிலாடுதுறை பக்கத்துல, அவரோட சித்திர மாசத்துல அவளுடைய குரு பூஜை வரும். அதுல 5 நாள் நான் பெரிய புராணம் சொன்னேன். அந்த பெரிய புராணத்தை அத்தனை ஆதீனத்தையும் உட்கார்ந்து கேட்க சொல்லுவார் அவர். ஏன்னா அவர் பெரிய வித்வானவர், ஏற்கனவே இருந்தவர், இப்பயும் நல்லவர் இருக்கிறவரும். சில பேர் தான் ரொம்ப படிச்சவளா இருப்பா. காசி திருப்பனந்தாள் காசி மடத்திலையும் இப்ப சித்தியானார் ஒருத்தர், அவர் ரொம்ப நன்னா படிச்சவர், திருப்பனந்தாள்ல இருந்தவர். தர்மபுரத்துல அவெல்லாம் மகாவித்வான். அவர்கள்லாம் அவ்வளோ படிப்பவாள், படிப்பே சொத்து. 5 நாள் நான் சொன்னதை கேட்டுட்டு அப்படியே பிரமிச்சு போயிட்டாரு. இவ்வளோ ரிலேட்டடான விஷயமானா இதுக்கும் வேதத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் இந்த தமிழுக்கும் எத்தனை சம்பந்தம் இருக்குன்னு தான் நான் பேசினது. இதுல இருந்து எடுத்து இந்த விஷயத்த சொல்றாரு. இதுல உண்மைதான் சாமின்னா, எந்த ஒரு மொழியுமே தனித்து வளராது, சம்ஸ்கிருதம் பலம் இல்லாமன்னாரு. சில விஷயங்கள்லாம் அபூர்வமா சொன்னார். உண்மை. இன்னைக்கு ஆங்கிலம்னு பேசுறமே, ஆங்கிலத்துக்கு ஒரிஜினாலிட்டியே கிடையாது. எல்லா உலகத்துல உள்ள எல்லா குப்பையும் சேர்ந்து ஒரு மொழியா சொல்லணும்னா அது ஆங்கிலம்னு சொல்லணும். ஊர்ல உள்ள அத்தனை பாஷையும் இதுல இருக்கு, அத்தனை வார்த்தையும் இதுல இருக்கு. இது மாதிரி பெரும்பாலான மொழிகள் ஓரளவு ஒரு 80% மேல தனித்துவமா இருக்கிறது தமிழ். 100க்கு 100 இன்னொரு மொழியோட வார்த்தையே கலக்காத ஒரு மொழி உண்டுன்னா அது சம்ஸ்கிருதம் மட்டும்தான். சம்யக்கு கிருதம். நீங்க இன்னொரு வார்த்தையை அதுல கலக்க முடியாது, அதுதான் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது மேட்ச் ஆகாது. அதுக்கு நீங்க எந்த சப்தத்தை கொடுத்தாலும் அதுக்கு வர்பு வேறு சொல் கேட்கும். இது எந்த தாத்துலேருந்து வந்தது இந்த பதம் அப்படின்னு கேட்கும். அது சொல்லாம நீ கொண்டு சொல்ல சேர்த்துட முடியாது. அதுல அவ்வளவு உயர்ந்த ஒரு, அதனாலதான் அதை அழிக்க முடியல. இவன் சொன்னாலும் அழியாத. இது ஒரு நூலா போட்டாதான் நிற்கும் உலகத்துக்கு.
அதனால நீங்க சொன்னதெல்லாம் எழுதணுமேன்னா அதுக்கு வியாசர் சொன்னார், சொன்னா சொல்லுண்டே எழுத முடியாது. சொல்ற திறனுக்கு எழுதுற திறன் இருந்தாதான் சௌரியமா இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தர் சொல்லுவா, ஒருத்தர் டிக்டேட் பண்ணிப்பா விஷயங்கள்லாம். லெட்டரே ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் எழுதிப்பா. இன்னைக்கு நமக்கெல்லாம் பார்த்தெல்லாம் வராது, மேல தோணாது என்ன சொல்ல வந்தோங்கிறதே, அதை மறந்துடும் கடைசியில அந்த லெட்டர்ல. போன் பேசினால என்ன சொல்ல வந்தோமோ அதை விட்டுட்டு எல்லாத்தையும் பேசிட்டு திருப்பி ஒரு தடவை ஓன் பண்ணி நான் இதுக்காக தான் உனக்கு போன் பண்ணேம்மா. அந்த லெவல்ல தான் நம்மளோட விவகாரங்கள்லாம். இதை எழுதணும்னா ஏகப்பட்ட எவ்வளோ வரும்னு எனக்கு ஒரு கணக்கு தெரியாது. ஒரிஜினலா இதோட ஹரிவம்சம், சேஷ பர்வா, இந்த கிளங்கள்லாம் சேர்த்து வியாசபாரதத்தோட அளவு எவ்வளோன்னா 1,00,000 ஸ்லோகம். உலகத்திலேயே பெரிய நூல் அப்படின்னா 2 தான். அது ஒன்னும் இந்த வியாசர் பண்ணது, இன்னொன்னு ரஷ்ய மொழியில 1001 இரவுகள்னு ஒரு புஸ்தகம் இருக்கு ரஷ்ய மொழியில. அது ஒரு பெரிய நூல். அது இது நூல். இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? 1001 இரவுகளை பாராயணம் பண்ணினா மோட்சம் கிடைக்கும்னு எங்கேயா இருக்கா? படிச்சா பாவங்கள்லாம் போகும், புண்ணியம் வரும், சித்தம் தெளிவாகும், குடும்பத்துக்கு பல க்ஷேமங்கள் வரும், வெற்றி வரும். ஏதாவது சொல்லப்பட்டிருக்கோ, ஏதாவது உண்டோ அதுக்கு? அந்த சப்தத்துக்கு அந்த எஃபெக்ட் உண்டோ? இது சொல்றதெல்லாம் வெறும் உபச்சார வார்த்தை கிடையாது. இன்னைக்கு பெரும்பாலும் உலகத்துல பேசுறது முழுக்க பொய்யதான் பேசுறோம் நாம. டிவியில வரதே விளம்பரம் அத்தனையும் பொய் தானே, அத்தனையும் பொய். இந்த சோப்பை நீ ஒரு வாரம் தேய்ச்சுட்டா வெள்ளை வெள்ளையர்னு ஆயிடுவேங்கிறான். கொஞ்சமாவது நமக்கு யோஜனை வேண்டாமா? இந்த கிரீம தடவிண்டான்னு வெள்ளை வெள்ளையர் எப்படி ஆகும்? இந்த அதெல்லாம் விட வயத்தறிச்சல் இந்த எண்ணெயை தடவிண்டா கருகருன்னு முடுவல். இருக்கிற 4 கேசவும் கொட்டி போயிடும் நமக்கு. பொதுவா இந்த பனிக்காலத்துல நம்ம என்ன தடவிக்கிறோம் தெரியல, தோல் வறண்டு போகாம இருக்கிறதுக்கு. அது மாதிரி தலையும் கேசமும் வறண்டு போகாம இருக்கிறதுக்கு தான் எண்ணெயே தவிர வளர்றதுக்கு தான் எண்ணெய் கிடையாது. எல்லாம் பொய். நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது எதுவுமே பொய் கிடையாது. இதுல சொல்லப்பட்ட எல்லா சப்தத்துக்குள்ள சக்தியை தான் நாங்க சொல்றது. இந்த சப்தத்தினால இந்த சக்தி உண்டாகும். இந்த சப்தத்தை சொன்னா சாந்தி வரும், இந்த சப்தத்தை சொன்னா அங்க உள்ள துக்கம் போகும், இந்த சப்தத்தை சொன்னா நோய்கள் எல்லாம் போகும், இந்த சப்தத்தை சொன்னோம்னா மனோவியாதிகள்லாம் சரியாகும், இந்த சப்தத்தை சொன்னா கண்ணுல உள்ள ரோகம் போகும், இந்த சப்தத்தை சொன்னா ஹிருதயத்துல உள்ள ரோகம். உத்யன் நித்தமித்ரமஹா ஆரோகன்னுத்தராந்திவம் ஹிருத்ரோகம் மம சூர்யா ஹரிமானஞ்சநாசயா சுகேஷு மே ஹரிமானம் ரோபணாகா சுதத்மசி அதோஹாரித்ரவேஷு மே ஹரிமானன் நிதத்மசி உதகாதயமாதித்யா விஸ்வேன சஹசா சஹா த்விஷந்தம் மம ரந்தயன்னே மோ அகந்த்விஷதோ ரதம். இது ஹிருத்ரோகத்தை போக்குறது, ஹிருதயத்துல உள்ள ரோகத்தை போக்குறது. பெரியப்பா ஒருத்தர் இருந்தா, பேரை நான் சொல்லல, ஆனா பிரசித்தமா உள்ளவர். அவரை வேற ஏதோ வியாதிக்கு கொண்டு காமிக்கிறதே இதுக்கு முன்னாடி 3 தடவை இவருக்கு அட்டாக் வந்திருக்கே, இவர் எப்படி போயிச்சாருன்னு கேட்டான் டாக்டர். பெரியப்பாவை கேட்டா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையடா, சும்மா கலப்பா இருந்துன்னாரு. அவர் சூரிய நமஸ்காரம் பண்ணுவர், தாமரமணி மாலை போட்டுப்பார் பெரியப்பா. கடைசி மட்டும் அவருக்கு ஹார்ட் ஆபரேஷன்லாம் ஒண்ணுமே பண்ணல. அவன் பயப்படுறான் டாக்டர், ஒரு ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் குறைச்சலா இருக்கு. அது அவர் செவரேதி குறிப்பார், அதான் அதில் உள்ள விஷயம். அந்த அளவுக்கு அவருக்கு இது உண்டு. இந்த மந்திரத்துக்குலாம் அந்த சக்திக்கு சொல்றேன். இது ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோயை போக்குறதுக்காக உள்ள மந்திரம் இது. அது மாதிரி கண்ணுக்கு, காதுக்கு, இதெல்லாம் வேதாத்தியனம் பண்ணினா வரும். இதுல சிலதெல்லாம் ஸ்தோத்திரத்துல இருக்கு. இந்த சப்தங்கள்லாம் தொகுத்து நமக்கு கொடுத்தா, பல சப்தங்கள் பல மந்திரங்கள் பல இடத்துல இருக்கு, எல்லாத்தையும் தொகுத்து நமக்கு கொடுத்தா எப்படி நம்மளுடைய க்ஷேமமோ, பல நல்ல பதார்த்தங்கள் எடுத்து தொகுத்து கஷாயம்னு சாப்பிட்றமோ, வியாதி போறதுக்கோ உடம்பு புஷ்டியாகிறதுக்கோ,
அது மாதிரி பல மந்திர கோஷங்கள்ல உள்ள சப்தங்களை எடுத்து ஒரு கதையினுடைய இடுக்குல வச்சு கொடுக்கப்பட்டதுதான் ராமாயணம் பாரதங்கள்லாம். இதை படிச்சா பாவம் போகும், இதை படிச்சா பாவம் போகும்னா அந்த சப்தத்துக்கு அந்த சக்தி. கதை மட்டும் இல்ல, இந்த ஸ்லோகம் இருக்கணும். பராசரியவச சரோஜமமலம் கீதார்த்த கந்தோத்கடம் நானாख्यानक கேசரம் ஹரிகதா சம்போதனா போதிதம் லோகே சஜ்ஜன ஷட்பதைஹி அகரஹ தேபீயமானம் முதா பூயாத் பாரத பங்கஜம் கலிமல பிரத்வம்சி நஸ்ரேயசே தபசா பிரம்மச்சரியேன ஸ்வஸ்ய வேதம் சநாதனம் இதிஹாசமிமம் வக்த்ரே புண்ணியம் சத்யவதி சுதஹ தஸ்ய தச்சித்தனம் ஹத்வா ஞாத்வா ரிஷேஹ த்வைபாயனஸ்ய ச தத்ரா ஜகமாம பகவான் பிரம்மாலோககுரு ஸ்வயம் பிரம்மஸ்ய காவ்யஸ்ய லேகனார்த்தாய கணேசஹ ஸ்மரியதாம் முனே. இது எழுதணும் அப்படின்னா இதுக்கு எல்லை கிடையாது, ஒரு கெப்பாசிட்டி உண்டோன்னு எல்லாத்துக்கும். இது 2 GB, இது 4 GB, இது 16 GB எல்லாம் ஆரம்ப காலத்துல எல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இப்ப எல்லாம் டிபிக்கு போயிடுத்தெல்லாம் டெராபைட்டு அப்படின்னு 1 TB 2 TB 3 TB போன்ல எல்லாமே வர ஆரம்பிச்சிருது. அது மாதிரி நீங்க எத்தனை சொன்னாலும் அதுக்கு ஒரு அளவு உண்டோன்னு, ஒரு அளவு பிரச்சனை தானே. அது ஒரு அளவுக்கு மேல அதுக்கு கெப்பாசிட்டியும் இருக்காது. போனே நம்ம உபயோகப்படுத்திட்டே இருக்கிறதே ரொம்ப ஸ்லோவா இருக்கேன்னு நமக்கு தான் வயசானாலும் போன் அதை பத்தி உபயோகிக்கவும் தெரியாது, அதை விடவும் மாட்டோம். நாம குழந்தைகள்கிட்ட கொடுத்து என்னடா இது பாருங்கடான்னா ஒரே அவ்வளவு ஃபைலா இருக்கு, இதெல்லாம் இத்தனையும் இருந்தா ஸ்லோ தான் ஆகும்னா அவ அந்த ஃபைல் எல்லாம் இது பண்ணி கொடுப்பா, கிளியர் பண்ணி கொடுப்பா. நிறைய தாங்க அது ஸ்பீடு இருக்காது. ஸ்பீடும் இருக்கணும், தாங்கணும், அதுக்கு லிமிட்டும் இருக்கக்கூடாது. அது மாதிரி எனர்ஜியோட எழுதணும். இதை எழுதணும். அதுக்கு ஒரே வழி, நீ கணேசம் ஸ்மரியதாம் முனே, பிள்ளையார ஸ்மரி அப்படின்னார் பிரம்மா. ஸ்மரியதாம்னா அந்த பதம் ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணும். இந்து மதத்துக்கு ஒரு முக்கியமான வார்த்தை. எப்படின்னு சொல்றேன், நினைச்சுரு போரும்னா நினைச்சார் பிள்ளையார் வந்துட்டாருங்க. ஸ்மிருதமாத்ரோ கணேசானகான். என்ன இதுல சொல்ல வரது அப்படின்னா, உலகத்துல ஒரு தெய்வங்கள்லாம் எந்த வடிவத்துல இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும் போது மந்திராதீனந்து தெய்வத்தம் அப்படிங்கிறது சப்த வடிவத்துல இருக்கு. நீங்க ஒரு தெய்வத்தை கும்பாபிஷேகங்கள்லாம் பண்ணும்போது எந்த தெய்வத்தை உத்தேசிச்சு நாம கும்பாபிஷேகம் பண்றோமோ அந்த மந்திரத்தை சொல்லிதான் கலசத்துல ஆவாகனம் பண்ணணும். இல்லைன்னா அந்த சக்தி வராதங்க. எந்த தெய்வமா இருந்தாலும் சரி, மந்திரம் சொன்னாதான் அந்த தெய்வம் அங்க வரும். நீங்க மந்திரத்தை எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க, தமிழோ சமஸ்கிருதமோ எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நீங்க மந்திரம் சொல்லலைன்னா அங்க தெய்வம் வராது. நினைச்சாலே வரும்னா அது பிள்ளையார் மட்டும்தான். நினைச்சாலே அந்த இடத்துக்கு வந்துருவார், மந்திரம் சொல்ல வேண்டாம் அப்படின்னா அது பிள்ளையார் தான். அதனாலதான் நம்ம ஹிந்து மதத்தை தொன்று தொட்டு இன்னி வரையில் உள்ள பழக்கம் என்னன்னா, எந்த தொழில் செய்கிறவாளா இருந்தாலும் பிள்ளையார் பூஜை பண்ணுவார்கள். எந்த தொழிலை செய்கிறவர்களா இருந்தாலும் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதே கொத்தனார கூட்டம்னா அவர் ஒரு பிள்ளையார் பூஜை பண்ணுவார். அந்த காலத்துல எல்லாம் மரம் வாங்கி வீடு வேலை செய்வா, ஆசாரிய கூப்பிட்டா அவர் ஒரு பிள்ளையார் பூஜை பண்ணுவார். பந்தல் போடணும்னு சொன்னா அவன் ஒரு பிள்ளையார் பூஜை பண்ணுவான். சமயக்கட்டுக்கு போனா அங்க சமயக்காரர் பிடிச்சி வச்சிருக்க ஒரு மஞ்சள் பொடியில ஒரு பிள்ளையார் ஒரு ஓரமா ஒரு காலத்துல சொல்றேன். அவ்வளவு தூரம் வேண்டாம், கோகுலாஷ்டமிக்கு முறுக்கு சுத்துறதுக்கு மாவுல ஒரு பிள்ளையார் ஒரு ஓரத்துல. இத்தனை ஒரு நினைச்ச இடத்துல நினைச்ச மாத்திரத்துல நினைச்ச பேருக்கு பாகுபாடு இல்லாம வரக்கூடிய ஒரு தெய்வம்னா ஸ்மிருதமாத்ரோ கணேசானஹா, பிள்ளையார் தான். அதுக்கு பிரமாணம் இங்கதான், இந்த மகாபாரதத்துலதான் இருக்கு. அது மாதிரி சுமுகஸ்ச ஏகதந்தஸ்ச கபிலஹா கஜகர்ணகா லம்போதரஸ்ச விகடஹா விக்னராஜா விநாயகா தூமகேது கணாத்தியக்ஷா
பாலச்சந்திரஹா, கஜானனஹா, வக்ரதுண்டஹா, சூர்பகர்ணஹா, ஹேரம்பா. இந்த ஷோடசைதானி நாமானின்னு சொல்லணும். அங்க எல்லாரும் கலா சங்கியா நீம்பா அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. ஏன்னா கலை 16, 64 2 வகையா இருக்கு. நீங்க 16 தான் இது குறிக்கிறது. 64 ஒரு கலை இருக்கு, இதுலயே போட்டு குழப்புவானே. அதனால ஷோடசைதானின்னு நேர ஸ்பஷ்டமா சொல்லணும். இந்த 16 நாமாவை சொன்னா விசேஷம். இதெல்லாம் பாரதத்துல உள்ள விசேஷம். ஸ்மிருதமாத்ரோ கணேசானஹா, பிள்ளையார் வந்தார். தத்ராஜகாம விக்னேஷோ வேதவியாசோ யதஸ்திதஹ பூஜிதச்சோபவிஷ்டச்ச வியாசேனோக்தஸ்தன ததா நகஹ. அவரை யதோக்தமா பூஜை பண்ணலாம். வரவழிக்கிறதுக்கு தான் இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம், மந்திரங்கள்லாம் வேணும். பூஜை என்ன ஷோடச உபசாரம் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எந்த பூஜையா இருந்தாலும் இப்ப நான் சொல்றேன் 16 விஷயம் தான். அதுல 16 காரியமா அந்த பூஜை இருக்கு. தியானம், ஆவாகனம், ஆசனம், பாத்தியம், அர்க்கம், மதுபர்க்கம், ஸ்நானம், வஸ்திரம், யஜ்ஞோபவீத உத்தரீய ஆபரணங்கள், பூ மாலை, சந்தனம், குங்குமம், பூ மாலை, புஷ்பத்தினால அர்ச்சனை பண்றது, தூபம், தீபம், நைவேத்தியம், கற்பூரம். இதுதான் 16 தான். முதல்ல அந்த தெய்வத்தை தியானம் பண்ணணும். அப்புறம் அந்த தெய்வத்துக்கு ஆவாகனம் பண்ணணும். எந்த மந்திரத்தை வச்சு வேணாலும் பண்ணலாம். முருகன்னா முருகனோடத்துக்கு இப்ப நான் சொல்றதுதான். அதுக்கு அடுத்தது அந்த தெய்வத்துக்கு ஒரு ஆசனம், உட்கார்றதுக்கு ஒரு ஆசனம் போடணும். கால அலம்பணும், அர்க்கியம் கையில ஜனம் விடணும். மதுபர்க்கம்னு இருக்கு, தயிர், தேன், திரிமதுன்னு சொல்லுவா, நெய், இந்த 3 கலந்து கொடுக்கணும். வரலட்சுமி பூஜைக்கெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்க சொல்லுவார் வாத்தியார். திரிமதுன்னு பேர் அதுக்கு. அதுக்கு மதுபர்க்கம்னு பேர். அது பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஸ்நானம், வஸ்திரம், உத்தரிய ஆபரணங்கள், திவ்ய கந்தம், மாலை, புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம், கற்பூரம். இந்த 16 மந்திரம் இல்லாமையும் பண்ணலாம். ரத்ன சிம்ஹாசனம் சமர்ப்பயாமி, பாதையோ பாத்தியம் சமர்ப்பயாமி, அர்க்கியம் சமர்ப்பயாமி, ஆச்சமணியம் சமர்ப்பயாமி, ஸ்நாபயாமி, ஸ்நானானந்தரம் ஆச்சமணியம். இப்படியும் பண்ணலாம். ஓம் கங்கணேசாய நமஹ, தியாயாமி கங்கணபதயே நமஹ, ஆவாகயாமி கங்கணபதயே நமஹ, ரத்ன சிம்ஹாசனம் சமர்ப்பயாமி, ஓம் கங்கணபதயே நமஹ, பாத்தியம் இப்படியும் சொல்லலாம். இந்த மந்திரத்தோட சேர்த்துன்னு சொல்லலாம், மந்திரம் இல்லாமையும் சொல்லலாம். மந்திரத்தோட சேர்றத அதுல 2-3 விஷயம் உண்டு. புராணங்கள்ல சொல்லப்பட்ட ஸ்லோகங்களும் மந்திரமா வரும், பீஜாட்சரங்களும் மந்திரமா வரும். இதையும் தாண்டி சூக்தங்கள் மந்திரமா வரும். பகவான பூஜை பண்ணும் போது ஸ்ரீ சூக்தம் மன்றம்னா ஹிரண்யவர்ணாம் ஹரணீம் சுவர்ணரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மஹாவஹ ஆத்யாயாமி தாம் ஆவ 2 இருக்கா சொல்லி தியாயாமி, ஆவாயாமி, ஆசனம் சமர்ப்பயாமி, இப்படி பண்ணணும். இதுதான் அடிப்படை பூஜை. ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. இதுக்கு வாத்தியார் வரணும், அவர் போகணும், இவர் போகணும். இதுக்கு என்ன சாமார்த்தி வைக்கணும்னு வருஷா வருஷம் மண்டையை உடைஞ்சுக்கிறது ஒரு சின்ன விஷயம்தான் அது. முதல்ல நாம எதை தெரிஞ்சுக்கிறோமோ அப்ப ஸ்ரத்தையா தேயம். அதை தெரிஞ்சு நாம பண்ணினோம்னா, ஸ்ரத்தையோட பண்ணினா அதுக்கு மகிமை கூட. இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். நமக்கு தெரியும்னாலே அதுல தப்பு வராது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னாதான் எனக்கு ஏமாத்தணும்னு தோணும். உங்களுக்கு கார் ஓட்ட தெரிஞ்ச வாழ்க்கை ஆக்டிங் டிரைவர் வரமாட்டான். நீங்க வேணா கவனிச்சு பாருங்க, ஒரு டிரைவர் ரொம்ப நாள் இருக்க மாட்டான். காரே ஓட்ட தெரியாத வாழ்க்கை தான் இருப்பான். ஏன்னா கார் ஓட்ட தெரிஞ்சவனா இருந்தா அவன் எங்க தப்பு பண்றானோ அதெல்லாம் சொல்லுவான். இந்த இடத்துல தப்பு பண்ண, அந்த இடத்துல தப்பு பண்ணேன்னா அவர் 2 மாசத்துல கிளம்பி விடுவான். அதனாலதான் எங்களை மாதிரி உள்ள ஆள் டிரைவர் வச்சுக்க முடியாதுங்கிறது. நான் இன்னி பிறகு டிரைவர் வச்சுக்க முடியாது, இல்ல அமையறது இல்லை. ஏன்னா அவன் ஓட்டுறதை பார்த்தா மிருத்யுலோகம் போயிட்டு வரா மாதிரி இருக்கு. நமக்கு தொலைஞ்சு போறது 1/2 மணி நேரம் டிராபிக்ல மண்ணாடினாலும் பரவாயில்ல, நாமே ஓட்டுன்னு வந்துருவோம்னு தோன்றது. ஏன்னா அந்த அளவுக்கு தெரியாம எதுவுமே நமக்கு தெரியலன்னா இன்னொருத்தர் நம்மளை ஏமாத்துவா. நம்ம சாஸ்திரங்கள் நமக்கு நீ தெரிஞ்சுக்கோன்னு தான் சொல்றது. எல்லாத்தையும் எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியுமான்னா
உன் வாழ்க்கையில என்ன அங்கமோ அதை தெரிஞ்சுக்கும். நீ வாழற வாழ்க்கையில எதெல்லாம் அங்கமா வர்றதோ, எதெல்லாம் உன் வாழ்க்கையில சம்பந்தப்படுறதோ, அவன்கிட்ட சம்பந்தப்படுறது, பூஜை சம்பந்தப்படுறது, சிரார்த்தம் சம்பந்தப்படுறது, உன் என்ன சோமையாகத்தை தெரிஞ்சுக்கோன்னா நாம சொல்றோம். இதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? இதெல்லாம் உட்கார்ந்தா ஒரு 10 நாள்ல கத்துக்கிற விஷயம். இதுவே நமக்கு தெரியலன்னு சொன்னா வாத்தியார் சொல்றதுதான் இன்னைக்குமே பார்த்தேன்னா நன்னா சம்பிரதாயமா சிரார்த்தத்துக்கும் சுமங்கலி பிரார்த்தனைக்கும் சமைக்கிறதெல்லாம் போக இப்ப சமையல் மாமி என்ன சொல்றாலோ அதுதான் ஆச்சாரமேங்க. அந்த மாமியை தட்டி போடுறதுதான் வடை, அந்த மாமி சொல்றதுதான் சிரார்த்தமே. இது சேர்க்கலாம், இது உதாரணம் சொல்றேன். சில ஆத்துல தேங்காய் சேர்ப்பா, சில ஆத்துல தேங்கான்னு மட்டும்தான் சேர்ப்பா, தேங்காய் சேர்க்க மாட்டா சிரார்த்தத்துல. இது யாருக்கு தெரியும்? இதுல எல்லாம் மாறுபாடு வரும் நாம பண்ணும்போது. அதனால அதை நாம தெரிஞ்சுக்கணும், நம்ம விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும். பூஜை 16 உபசாரங்களோட பூஜை பண்ணினார். மகாகணபதிக்கு அவ்வளவு திருப்தி. என்ன விஷயம் அப்படின்னு கேள்வ, மயைவ ப்ரோச்யமானஸ்ய மனசா கல்பிதஸ்ய ச ஸ்ருத்வைதத் பிராஹரேதல் ஐஸ்வர்யः யதிமே லேகனீக்ஷணம். என் மனசுல நிறைய எண்ணங்கள் சாஸ்திர விஷயமா, தர்ம விஷயமா, மகான்களுடைய விஷயமா தோன்றது. அதெல்லாம் தொகுத்து ஒரு புஸ்தகமா எழுதணும் நீங்க அப்படின்னு ஒண்ணு மகாகணபதி சொன்னார். நான் எழுதணும்னா அதுக்கு சில கண்டிஷன் உண்டு, சில கண்டிஷன்லாம் உண்டு. உடனே நீங்க சொன்னதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன கண்டிஷன்? நாளை சாயங்காலம் 6:30 மணிக்கு வாங்க சொல்றேன். நாளை சாயங்காலம் 6:30 மணிக்கு இந்த கணபதி லேಖனத்திலேருந்து வியாசபாரதம் கண்டினியூ ஆகும். நிறைந்த புஸ்தகம். இதுல இன்னும் நிறைய வில்லி பாரதம் இருக்கு, சம்பு பாரதம் இருக்கு, ஜெய்மினி பாரதம் இருக்கு. அதெல்லாம் நான் ஜாஸ்தி சேர்க்கல. எங்க தாத்தா எல்லாத்தையும் சேர்த்தே எழுதி வச்சிருக்காங்க. ஆனா நாம அந்த நேர் பாரதத்தையாவது ஒழுங்கா சொல்லி முடிக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். நாம இந்த பாரதத்தை சம்பூர்ணமா சொல்லணும்னு எல்லாருமே இந்த ராமாயணத்துக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த பாரதத்துக்கும் எல்லாரும் தர்ம சிந்தனை உள்ளவா எல்லாரும் இது கூட இருந்து சிரவணம் பண்ணி, இது அந்த ராமாயணம் மாதிரி கண்டினியூவா வராது. அப்பப்ப 2 மாசத்துக்கு ஒரு தடவை 10 நாள், 1 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு 10 நாள், அது மாதிரி எப்ப டைம் கிடைக்கிறதோ அப்ப சொல்லுவேன். அதை நான் அந்த பிளானை சொல்றேன் எப்படி சொல்லலாம்ங்கிறத. ஆனா பாரதம் முழுக்க ஒரு கட்டத்துல சம்பூர்ணமா பதிவாயிருக்கு. இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பா, எல்லாரோடதும் ரெக்கார்டா இருக்கான்னு எனக்கு தெரியாது. சொன்னவா எல்லாரும் நான் சொன்ன மாதிரி சொல்லியிருப்பாளான்னு சொல்ல முடியாது. அவ கதையா சில பேர் சொல்லியிருக்கலாம், சில பேர் ஒரு சுவாரஸ்யமான கட்டங்களை அடுத்து பேசியிருக்கலாம். அந்த இடத்த ஒருத்தர ஆர்கியூமெண்ட் என்ன நடந்தது அப்படிங்கிறத பேசியிருக்கலாம். நாம சொல்ல போறது அந்த டைப் எல்லாம் கிடையாது. நாம சொல்ல போறது வியாசர் என்ன சொன்னாரோ அத்தனை, வியாசர் என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ அத்தனை. இந்த பாரதத்துல அவர் என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ, என்ன சொன்னாரோ மேக்சிமம் அத்தனையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில தான் இந்த பாரதமானது ஆரம்பிக்கப்பட்டது.